அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக உள்ள ஒரு வழக்கு தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு. இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கை பற்றி நம்ம பல வீடியோக்கள் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கானது நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் இப்போ ஹியரிங் போய்கிட்டு இருக்கு. உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது ஏப்ரல் 2 இந்த ஹியரிங் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது நாளைக்கு. ஸோ நாளைக்கு இந்த வழக்கு ரீச் ஆகுமா? ரீச் ஆனாலும் உள்ளே ஆர்கியூமெண்ட் நடந்து இந்த வழக்கு ஏதாவது ஒரு ஃபைனல் இது வருமா அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய நான் எப்படி இந்த கேஸெல்லாம் பார்க்கணும், எந்த மாதிரி இது பண்ண வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2/4/25 நாளைக்கு இந்த கேஸ் கேஸ் லிஸ்ட் நம்பர் 33 வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது 33 ரீச் ஆக வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இல்லையான்னு நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நாளைக்கு வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பிரிவில் போட்டிருக்காங்க, யார் இந்த வழக்கு தொடுத்தவங்க, அவங்க ஆப்பனண்ட் யார் அப்படின்னு நம்ம டீப்பாக பார்த்துருக்கோம் டீட்டெயிலாக. ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ நாளை ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் வருது. அது ஹியரிங்குள்ளே என்ட்ரு ஆகுதா ஃபஸ்ட்டு, அது இல்லை என்ட்ரு ஆகாமல் திரும்பியும் இன்னொரு நாள் தள்ளி வைக்கிறாங்களா, இல்லை ரீச் ஆன உடனே ரீச் ஆகிட்டு சும்மா இதாகாமல் அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது என்ன ஆகுதுன்னு நாளைக்கு இந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து நான் நாளைக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட்டுக்கு எல்லாம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம அனைவருக்குமே தெரியும், நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது ஐடிஐ முடித்தவங்களுக்கு, அதாவது ஐடிஐ சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை வழங்கணும் அப்படின்னு சொன்னதுனால, மதுரை உயர்நீதிமன்றம் சொன்னதுனால இந்த வழக்கு இந்த தேர்வு எழுதிய டிப்ளமோ முடித்தவர்கள், பிஇ முடித்தவர்கள் இந்த வழக்கு நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதான் அதனுடைய ரீசன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கணுங்கிறவங்க நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம சேனலில் ப்ரீவியஸ் நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டர்னு போய் நம்ம சேனலில் நீங்கள் டைப் பண்ணாலே நிறைய வீடியோ வரும். அதில் ஒவ்வொரு டீட்டெயில்டாக இந்த எக்ஸாம் எப்போ கால்ஃபர் பண்ணாங்க, எப்போ எக்ஸாம் நடந்துச்சு, அடுத்து எப்போ ஃபஸ்ட்டு எப்போ கேஸ் ஃபைல் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு தீர்ப்பு எப்போ வந்துச்சு, அப்புறம் எப்போ அப்பீல் போனாங்க, அதில் எப்போ தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு முடிஞ்ச உடனே நான் முழுமையாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.